தொடர்ச்சியாக இது போன்ற குழப்பம் கூட்டணியில் என்னதான் முடிவு. இந்த பக்கம் ஒரு கூட்டணி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நிச்சயமா வெற்றி கூட்டணி அமைப்போம், 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் போவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான், திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து ரெண்டாக ஆக்க வேண்டும், இதை உடைக்கணும், இது வந்து வேறு எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது, யாருக்கும் வெற்றி அடைந்தக்கூடாது என்பது திட்டமிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு கைக்கூலிகளாக வைத்து கொண்டு பாமகவை உடைக்க நினைக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் எங்களுக்கு பொது இது என்பது எங்களுடைய அன்புமணி தலைவர் தலைமையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் சரியான கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதான கூட்டணி. அந்த 100க்கு 100% அதில் சந்தேகமே கிடையாது. தேர்தலை பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எங்களுக்கு ஐயா தான், எங்களை உருவாக்குனது ஐயா தான். ஊசி தங்கத்தில் இருக்குது, எடுத்து குத்திக்க முடியுமா? நம்ம குத்திக்கலாமா? தங்கம் தானே, ஊசியை குத்திக்கிட்டா வலிக்குமா வலிக்காதா? அந்த மாதிரி நாங்களாம் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தி இன்றைக்கி ஏதோ யாரோ சொல்கிறான்னு பேச்ச கேட்டுலாம் பின்னாடிலாம் போக முடியாது. எங்களுக்கு சரியான வழி நடத்துவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லி தெளிவாக எங்களை கட்சி வழி நடத்துவர் வந்திருக்கிறார். அவர் பின்னாடி 95% பேர் இல்லை, 99% நிர்வாகிகள் இன்றைக்கி அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறாங்க. இந்த 1% காசை கையில் வச்சுக்கிட்டு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு சும்மா பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான இதுவும் பலனும் நடைபெற போவதில்லை. தொடர்ந்து மருத்துவரை ராமதாஸோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த பத்திரிகைகள் விளம்பரமாக கொடுத்துருக்காங்க. நேற்று பொதுக்குழுவையும் தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் வேற சொல்றாங்க. அவங்க இந்த தேர்தலில் வேற கட்சி கூட ஆரம்பிக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தான் தலைவர்னு தேர்ந்தெடுத்தாச்சு பண்ணியாச்சு. இந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான். இந்த கட்சி இருக்கிற வரையும், இந்த பேர் இருக்கிற வரையும் நிறுவனர் வந்து நாங்கள் போட்டுதாகணும், தலைவர் அடிப்படையில் போட்டுதாகணும். அவர் சொல்கிறாரு ராமதாசன் பேரை போடக்கூடாதுன்றாரு. அது எவ்வளோ பெரிய கேவலமான வார்த்தை. அப்பா பேர் வேறு ஏதாவது வேணாம், அசிங்கமாக போயிடும் அதெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்கிறேன்னா அவர் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அதை தான் சொன்னோம். இந்த மாதிரி யாராவது ஒரு மகன், இவர் சொல்கிறாருல்ல பையன் வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, சொந்த அப்பாவே துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே, உங்கள் மகனை நீங்கள் அவருடைய வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளாமல் அவரைவே ஒதுக்குற நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தம்பின்னு சொல்கிறீங்க, எங்களெல்லாம் சொல்கிறீங்க. இந்த 25 முன்னாள் நாடாளுமன்ற சட்டம்லாம் துரத்துன மாதிரி எங்களெல்லாம் துரத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உறுதி இருக்கிறது? சொந்த பையனையே நம்பாமல் சொந்த பையனுக்கு அதிகாரம் வந்துருச்சு, நாம் இதாகிட்டோமோங்கிற மனநிலைமையில மற்றவங்க பேச கேட்குற மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிற நிர்வாகிகளை எங்களுக்கு மட்டும் எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஐயாவும் ராமதாசும் அன்புமணியும் பிரிஞ்சு இருக்கிறதுனால பல கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் முன் வராமல் இருக்கிறாங்க, இவங்க ஒன்று சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வராமல் இருக்கலாம். அதான் ஜி.கே. சொல்லிட்டே இருக்கிறாரு, எங்கிட்ட இது வரைக்கும் நீங்களே கேட்டீங்க, சேலத்தில் 2 நாள் சொன்னார், என்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை, பாரதிய ஜனதா நடத்தலை, அதிமுக எந்த கட்சி எங்களோட பேசலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லலையே, நாங்கள் பேசி கொண்டு இருக்கின்றோம், எங்கள் தலைவர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்பாக தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிடும். தேர்தல் கூட்டணியில் யாரும் என்பதை திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியை நாங்கள் அமைப்போம். வருகிற தை திங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி தலைமையிலான கட்சி தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிடும். ஒப்பந்தம் கைது போட்டுருவோம். அது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு சொல்லாமல் நடக்க போகிறது. அது கட்டாயம் நல்ல செய்தியாக வரும். நாங்கள் அமைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். கட்டாயம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து நாங்கள் இத்தனை எம்எல்ஏ அத்தனை எம்எல்ஏலாம் சொல்லலை, தேர்தல் வரும், வெற்றி காட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம், அதாவதுங்க, அதான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கும் நீங்கள் நேற்று பாட்டாளி மக்கள் பொதுக்குழு பற்றி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அவங்க நடத்த செயற்குழுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்களா? 1.25 மணி வரை செயற்குழு நடந்ததா? பாட்டாளி செயற்குழு நடந்ததா? பொதுக்குழு வந்து பேசுறதுக்குள்ள ஐயா ஏந்திரிச்சிட்டார். அவ்வளோதான், அது மட்டும் தானே சொன்னாங்க. பொதுக்குழுவில் எத்தனை பேர், செயற்குழு எத்தனை பேர்? செயற்குழுவில் 180 பேர் தான்.
பாட்டாளி மக்கள் செயற்குழு யார்? மாவட்ட தலைவர், செயலாளர், சிறப்பு அழைப்பாளர்கள், அவங்க தான் மாவட்ட செயற்குழு. நீங்கள் பொதுக்குழு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு எல்லாமே ஒரே தீர்மானம் போட்டு அது எப்படி பொதுக்குழு ஆக முடியும்? தேர்தல் ஆணையத்தில் எப்படி பண்ணி கேட்பீங்க? செயற்குழு முறையாக ஒரு நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்கணும் இல்லையா? தனி அரங்கத்தில் மாவட்டத்தினுடைய செயற்குழு, மாநில செயற்குழு என்பது மாவட்ட தலைவர், செயலாளர் மட்டும் கலந்தக்கூடிய, மாநில பொறுப்பாளர் மட்டும் கலந்தக்கூடிய தான் செயற்குழு. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நடத்திட்டு பொதுக்குழுன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறது? பொதுக்குழு செயற்குழு எப்படி நடத்தணும் கூட இந்த ஜிகேஎம்டிக்கு அருளுக்கும் தெரியாதா? மருத்துவர் ஐயா தான் மறந்துட்டாரு, உங்களுக்கு கூட தெரியாதா? அது எப்படி அந்த மாதிரி அறிவிக்க முடியும்? அதே தவறு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் பசுமை தாயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் சோமியா அவர்கள் வந்தார். அதை என்ஜிஓ, அது ட்ரஸ்ட்டு, அதை பதிவு பண்ணியிருக்கோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அதை பண்ணியிருக்கோம். இது மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல பிரச்சனைகளை இன்றைக்கு பசுமை தாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஐநா அவையில் இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு 10 அமைப்பில் பசுமை தாயம் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவரை நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? பாட்டாளி மக்கள் நிறுவனருக்கு பசுமை தாயத்தில் பொறுப்பே கிடையாது. பாட்டாளி மக்கள் யாருங்க? அதாவது திருப்பி அதே தான் உங்களுக்கு சொல்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோ பசுமை தாயமோ சமூக நீதி பேரவையோ அதனுடைய உறுப்பினர்களை சேர்த்து தான் நீக்க முடியும், சேர்த்த முடியும். அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? பசுமை தாயத்தில் பொறுப்பாளரை நீக்கிறதுக்கு அதிகாரம் ஐயாவுக்கு இருக்கிறதா? அவர் நிறுவனர், அவரை தூக்குனார். அவர் 21 அமைப்பை தூக்குனார், மருத்துவரையை தூக்குனார். அது உண்மைதான், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் சோமியா அவர்களாகவே விலகி அடுத்த ஒரு தலைவராக வர அவங்க தான் தலைவராக இருப்பாங்களே தவிர அவரை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.